தீமையின் குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கின்றது. அவர்களின் மனக்கண்களில் இரையச்சம் இல்லை. ஏனெனில் அவர்கள் குற்றம் வெளிப்பட்டு வெறுப்புக்குள்ளாக போவதில்லை என தமக்கு தாமே பெருமை பாராட்டிக் கொள்கின்றனர். இத பாரு, அங்க போயிட்டு பராக் பார்க்க கூடாது, பார்க்கல, லூஸ் மாதிரி சிரிக்கூடாது. பைத்தியக்கார மாதிரி சட்டை கிழிச்சாலும் எதையா வெக்கமா இல்ல உனக்கு? நான் இனி திட்டாத. திவ்யாவை நீங்க திட்டியோ அடிச்சோலாம் சரி பண்ணவே முடியாது. ஆண்டி, நான் எப்படி பேசுறேன்? ஒழுங்கா தானே பேசுறேன். என்ன பார்த்தா லூஸ் மாதிரி தெரியுதா? In the name of the Father, Son and the Holy Spirit. ஆமென். அதுதான் ஏதோ லூசு மாதிரி பேசிட்டு இருக்கா, நீயும் அப்படியே பேசிட்டு இருக்க. இன்னொரு தடவை திவ்யாவை லூசு கேசன்னு சொன்னேன், யாரும் என்னன்னு பார்க்க மாட்டேன். திவ்யா, நீ சொல்றதுக்கு யாரும் நம்ப மாட்டேன்றாங்க. எனக்கு மத்தவங்களை பத்தி கவலை இல்ல ஆனந்த். அப்ப நான் சொல்லி நம்பல, நீ சொல்லு. கிரைமா இல்ல சிவிலா? இங்க ஒருத்தனுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு. கிரைம் நடந்திருக்கு. எதுக்கு திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்கீங்க? தொழில் முறையா செய்றவன் இதை செய்யல சார். 72 மணி நேரம் தாண்டிச்சுன்னா கஷ்டம் சின்ன சாமி.